பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட தேவட வார்த்தை பார்த்திங்கன்னா, இந்த சங்கீதம் 56 அதிகாரம் 3 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பி இருப்பது நலமாயிருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அடுத்து என்ன நடக்குமோ, நான் என்ன செய்வது என்று சொல்லி உங்கள் இருதயமெல்லாம் கலங்கி கொண்டு இருக்குதா? நான் இவர்களை நம்பி இருந்தனே, அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி ஏமாந்து போயிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த சூழ்நிலை மிகவும் நெருக்கமாக இருக்குதே, நான் என்ன செய்வது, என்ன ஆகுமோ என்று சொல்லி பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற அந்த நேரத்தில் ஒருவரை நீங்கள் தாராளமாய் நம்பலாம். யார் தெரியுங்களா? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்பிக்கைக்குரியவர். நீங்கள் அவரை நம்பி போனீங்கன்னா, நீங்கள் பயப்படுகிற அந்த காரியத்தில் அவர் அற்புதத்தை செய்வார். அந்த பயப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எவ்வளோ பாரத்தோடு இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையோடு இருந்தாலும், எவ்வளோ நெருக்கத்தோடு இருந்தாலும், எவ்வளோ போராட்டத்தோடு இருந்தாலும், நீங்கள் நம்பிக்கைக்குரிய இயேசுவை தேடி நீங்கள் போகக்குள்ளோ அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். பாருங்க, இயேசுவை தேடி போனுங்க யாருமே இது வரைக்கும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆகையினால நீங்கள் அவரை தேடி போனீங்கன்னா, நீங்கள் அவரை நம்பி போனீங்கன்னா, உங்கள் சூழ்நிலை எது இருந்தாலும், பயப்படுகிற போல இருந்தாலும், ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஒரே நிமிஷம் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்வார். ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர். உங்களை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுற சூழ்நிலை கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு பயமாக இருக்குது, எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும், ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நீங்கள் இருக்கும்படி எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் நம்பிக்கைக்குரிய தேவனப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பயப்படுற சூழ்நிலையில் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த பயப்படுற சூழ்நிலையில் அவர்களுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்வீராகப்பா. அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தினால அவள் இருதயங்கள் நிரம்பி இருக்கட்டும். பயத்தை நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.